தந்தை பேராயர் இஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த நிலையிலும் கூட, நாம் அடிமாறி போன நிலையிலும் கூட நம்மோடு நல்ல உறவை, நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வரக்கூடியவர், நம்மை வளர வேண்டும் என்று வாழ்த்தக்கூடியவர், அந்த நல்லெண்ணம் கொண்டவர். சிறுபான்மை மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பாதுகாப்பு அரண் என்கிற நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாக்களில் நம்மோடு அவர் பங்கேற்று பல நிகழ்ச்சிகளில் உரையாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தந்தை பேராயர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து நம்முடைய விருதினை பெற்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் நம்மிடையே வரவில்லை. தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினேன். கடுமையான உடல் நல பாதிப்பு, பேச முடியாது, பயணிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார். தொலைபேசியிலே என் குரல் கேட்டதும் திருமா என்று அந்த பாசத்தை கொட்டக்கூடிய வகையிலே உணர்வை வெளிப்படுத்தினார். நல்லா இருக்கீங்களா திருமா என்று உரிமையோடு என்னை நலம் விசாரித்தார். அவர் சார்பிலே இன்றைக்கு ஜெகன் வந்து இந்த விருதினை பெற்றுக் கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. 90களின் தொடக்கத்தில் நான் யார் என்று பெரிய அளவிலே அடையாளம் தெரியாத காலத்தில் அவர் எழுதிய புத்தகத்தில் என்னை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்தார். 1990-91 அந்த ஏற்பாட்டை செய்தவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் என்னுடைய பேட்டி அப்போதைய புரிதலில் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு அங்கீகாரம். ஒரு பேராசிரியர் வெளியிடக்கூடிய புத்தகத்தில் என்னுடைய பேட்டி வெளிவந்தது, அச்சிலே வந்தது என்பது பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. அவர் தலித் பண்பாடு குறித்து அயோத்திதாச பண்டிதருடைய பார்வையில் புதிய கோணத்தில் புதிய அரசியலை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருப்பவர். இன்றைக்கு தலித் என்று சொல்லக்கூடாது, தலித் அரசியல், தலித் பண்பாடு, தலித் இலக்கியம் என்றெல்லாம் எதுவும் இல்லை, தலித் என்று சொல்லுவதே அபத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தலித் என்கிற ஒரு சொல்லாடலும் அதன் பொருளும் அதன் அரசியலும் விரிவானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது இன்றைக்கு தமிழக இந்திய அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகரித்து, திருமாவளவனை ஒரு தலைவனாக அங்கீகரித்து, அன்றைக்கு தன்னுடைய புத்தகத்திலே என்னுடைய பேட்டியை வெளியிட்ட பெருமையை அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் வழங்கினார். அவருக்கு இன்றைக்கு நாம் விருது வழங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர் சார்பிலே வந்த ஜெகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.